அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஃபஸ்ட் டேர்மில் லாஸ்ட்டு இலக்கணம் போலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறம் செய்ய விரும்பு, இது ஔவையார் வாக்கு. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள் ஒன்று. இத்தொடர்களில் அறம், அரண் ஆகிய சொற்கள் ஒரு எழுத்து மாறியுள்ளது, ஆனால் பொருள் மாறிபடவில்லை. ரெண்டுமே எதை தான் குறிக்கி? அறம் தான் குறிக்கி. இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். சொல்லோட முதல்ல ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைனா இடையில் சேஞ்ச் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைனா இறுதியில் சேஞ்ச் ஆகிருக்கலாம். இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம் பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம் பெற்று அதே பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? போலி அப்படின்னு சொல்கிறோம். போலி எனும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறம் அப்படிங்கிறது அரண் அப்படின்னு மாறி இருக்கு. எந்த எழுத்து மாறி இருக்கு? லாஸ்ட் எழுத்து தான் மாறி இருக்கு. இந்த டைப்பில் அது எந்த டைப்பாக இருக்கும்? கடைப்போலி டைப்பாக இருக்கும். முதற்போலி அப்படிங்கிறது முதல் எழுத்து மாறி இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க? பசல், பசல் அப்படிங்கிறத பைசல் அப்படின்னு மாற்றி சொல்லியிருக்காங்க. பசல், பைசல் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். முதல் எழுத்து மாறி இருக்கு. மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல் ஆகிய சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி ஆகும். அடுத்தது இடைப்போலி. இடைப்போலி என்ன சொல்லியிருக்காங்க? அமைச்சு, அமைச்சுங்கிறது அமைச்சு அப்படின்னு மாறி இருக்கு. இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர் ஆகிய சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. அமைச்சி அப்படிங்கிறதுல மை மட்டும் மாறி இருக்கு, இங்கே அமைச்சு. அடுத்த இளஞ்சி, லை மட்டும் மாறி இருக்கு, இங்கே அரையர், ரை மட்டும் மாறி இருக்கு. இந்த மாதிரி இடையில இருக்கக்கூடிய எழுத்து ஃபுல்லாகவே மாறி இருக்கு, இருந்தாலும் பொருள் மாறலை. இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது கடைப்போலி. அகம், அகன், நிலம், நிலன், முகம், முகன், பந்தல், பந்தர், சாம்பல், சாம்பர், அரண், அறம் பார்த்தோம் இல்லையா? அது எல்லாத்துலேயுமே ஒரே மீனிங்கில் தான் வருது, ஆனால் இறுதி எழுத்து மாறி இருக்குது, ஆனால் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலியாகும். என்ன சொல்லியிருக்காங்க? சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைஞ்சிருக்கும், ஆனாலும் அதே பொருள் தான் தரும், அதே பொருள் தருவது கடைப்போலியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஃறிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். எப்போவுமே அஃறிணை பொருளில் இப்போ அகம் இம்மு தானே இருக்குது, அது அகன். அறம் இம் முடிஞ்சிருக்கா, அரண். நிலம், நிலன். முகம், முகன். இப்படி இம்மில் முடிஞ்சாலே மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் தான் கடை இதாக வரும், கடைசியில் வரும். மகர எழுத்திற்கு பதிலாக நகரமும் லகர எழுத்திற்கு பதிலாக ரகரமும் கடைப்போலியாக வரும். என்ன சொல்லிட்டாங்க? லகர எழுத்துக்கு பதிலாக ரகரம் தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க? பந்தல், பந்தர், சாம்பல், சாம்பர். இல்லுன்னு முடிஞ்சிருக்குது. லகரமை எல்லாமே இர்ருன்னு முடியும். லகரமை ரகரமாகவும் மகரமை நகரமாகவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லகரம், அது லகரம்னு சொன்னாலே அதில் ர தான் வருது. ல க ரயும். லகரம் எப்போவுமே ரகரமாக மாறும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பந்தல், பந்தர், அறம், அரண் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு மறக்காது. அடுத்தது முற்றுப்போலி. முற்றுப்போலி என்ன சொல்கிறாங்க? மூவகை போலிகள் மட்டுமே அப்படின்னு கிடையாது, வேறு ஒரு வகை போலியும் இருக்குது. இப்போ 5 அப்படின்னு சொல்கிறோம், அதை 5 அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்கிறோம் இல்லையா? இந்த சொல் ரெண்டுக்கும் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா 5 அப்படின்னு சொல்லும்
சொல்லும் 5ஐ தான் குறிக்குது. ஸோ 5 அப்படிங்கிற சொல்லோட போலி வடிவம் தான் 5. ஸோ 5 அப்படிங்கிற சொல்ல எல்லா எழுத்துமே மாறி இருக்கு பாருங்களேன், முற்றும் மாறிவிட்டது. ஸோ 5 அப்படிங்கிற பொருளை வந்து அது முற்றும் மாறுபட்டா கூட தருது. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக வேறு எழுத்துக்கள் அனைத்தும் எல்லா எழுத்துமே வந்து வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக அனைத்து எழுத்தும் மாறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. முற்றுப்போலி எனப்படும். மூவகை போலிகளில் ஸோ முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி தெரியும் நமக்கு. அதுபோக முற்றுப்போலி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ இதை வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ போலி அப்படின்னா என்னது, 2 வேர்டு இருக்கும், 2லேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அதோட மீனிங் வந்து சேமாக இருக்கும். ஸோ பொருள் வந்து மாறாது. அந்த பொருள் சொல்லில் வந்து முதல்லையோ இடையிலையோ இறுதியிலையோ எங்கே வந்து டிஃப்ரெண்ட் இருந்தாலுமே அதோட பொருள் வந்து மாறாது. ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தர்றது தான் என்ன சொல்கிறோம், போலி அப்படின்னு சொல்கிறோம். போலி அப்படிங்கிற சொல் வந்து போல இருத்தல் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. 3 வகையில் போலி இருக்குது. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலியில் சொல்லோட எழுத்து மாறும். பசல், பைசல், மயல், மையல் அப்படிங்கிறது. ஸோ வந்து முதல் லெட்டர் வந்து மாறினா கூட அது வந்து ஒரே மீனிங்கில் வரும். அதை முதற்போலி. இடைப்போலினா இடையில இருக்கக்கூடிய எழுத்து மாறும். அமைச்சு, அமைச்சு, அரையர், அரையர். ஸோ இதில் வந்து எந்த மீனிங்கும் மாறாது. அடுத்தது கடைப்போலி. லாஸ்ட் இருக்கக்கூடிய எழுத்து மாறும். அறம், அரண் அப்படின்னும், பந்தல், பந்தர் அப்படின்னும் மாறும். எப்போவுமே மகரமை வந்து நகரமாகவும், 2 சுழி நகரமாகவும், அதுக்கப்புறம் லகரமை வந்து ரகரமாகவும் தான் மாறும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இருந்துச்சு அப்படின்னா கூட அதோட மீனிங் மாறலை அப்படின்னா அதை வந்து கடைப்போலி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 டைப் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இன்னொரு டைப் இருக்குது. என்னது, முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ 5 அப்படின்ற ஒரு வேர்டில் 5 அப்படின்னு சொல்ல முச்சில் 2க்குமே மீனிங் வந்து 5 தான். ஆனால் அதோட லெட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக மாறிடுது. இந்து 5லையும் 5 அப்படிங்கிறதுலையும் ஒரு லெட்டர் கூட சேமாக இல்லை, ஆனால் அதோட பொருள் வந்து சேமாக இருக்குது. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருக்கிறத என்ன சொல்கிறோம், முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பொறுத்துக்க பார்த்துடலாம். பொறுத்துக்க என்ன சொல்லியிருக்காங்க, பந்தர், பந்தர் அப்படிங்கிறது பந்தல் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அது வந்து கடைப்போலி. அடுத்தது மைஞ்சு, மைஞ்சு அப்படிங்கிறது மஞ்சு அப்படின்னு வரும். ஸோ அது முதற்போலி. அடுத்து அஞ்சுங்கிறது முற்றுப்போலி, 5ன்னு வரும் இல்லையா. ஸோ அது முற்றுப்போலி. அரையர் அப்படிங்கிறது இடைப்போலி. அரையர் அப்படின்றது தான் அரையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து என்ன போலி, இடைப்போலி அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மொழிபெயர்ச்சியை வந்து தனி வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.